வெல்கம் டு கேலசி தமிழ் டாக்கு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ட்ராய் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. பிப்ரவரி 1லேருந்து கட்டணம் சேனல், கட்டணம் இல்லா சேனலுக்கு வந்து நீங்க மினிமம் வந்து கட்டணம் இல்லா சேனலுக்கு நீங்க 154 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணாதான் வந்து நீங்க 100 சேனல் வந்து ஃப்ரீயா பார்க்க முடியும். அப்புறம் கட்டணம் உள்ள சேனலுக்கு தனித்தனியா வந்து நீங்க அமௌண்ட் கட்டினாதான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஜனவரி 15 வந்து புதுசா வந்து அந்த பிளானெல்லாம் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் ஆப்ரேட்டர்கள் அண்டு டிவி ஆப்ரேட்டர்கள் 2 பேரும் என்ன பண்ணாங்க, பெரிய ஸ்ட்ரைக் பண்ணி இந்த பிளான் வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராய் வந்து 154 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டணம் உள்ள சேனலுக்கு நீங்கள் 154 ரூபாயில என்னென்ன சேனல் வருமோ அந்த சேனல் பிடிச்ச சேனல் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் வச்சுட்டு 1 இயர் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ட்ராய் வந்து புதுசாக வந்து ஒரு அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் சிப்பிளமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு புரியும். நிறைய தகவல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இருக்குது. பார்த்த பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதிகமான நம்பர் இருக்குது நம்ம வீடியோ போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட சேனல் மட்டும்தான் வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய உள்குத்து வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சன் டிவி பேக், அப்புறம் விஜய் டிவி பேக், அப்புறம் ஜி பேக் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பேக்கை வந்து பிரிச்சுட்டாங்க. பேக்கேஜை வந்து பிரிச்சுட்டாங்க. அந்த பேக்கேஜை வந்து தனியாக வந்து நீங்கள் 154 ரூபா வந்து கட்டினாவே போதும். அதுக்குள்ளேயே வந்து எல்லா பேக்கேஜும் வந்து தேவையான சேனலுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா போதும். நீங்கள் மந்த்லி எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சன் பேக் இருக்குது, விஜய் பேக் இருக்குது, ஜி பேக் இருக்குது, ஃபோர்ட்ஸ் பேக் இருக்குது, அந்த கிட்ஸ் பேக் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 19 ரூபா போட்டிருப்பாங்க. ஜிஎஸ்டியை சேர்த்து பார்த்தீங்கன்னா 23 ரூபா 50 பைசா வந்து கட்டணும் எல்லா சேனலுக்கும். இதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் எல்லா டிவிக்கு வந்து பேக்குக்கு வந்து அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் மந்த்லி வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த 154 ரூபாய்க்குள்ளே வர்ற மாதிரியே வந்து பேக்கை வந்து செலக்ட் பண்ணி அதை நம்ம கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அதை மட்டும் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி 154 ரூபாயிலே எல்லா சேனலையும் கட்டண சேனலை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து எளிய வழி. டிடிஹெச் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1லேருந்து அவங்களும் வந்து தனியாக வந்து இதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு எந்த டிடிஹெச் வச்சுருக்கீங்களோ அவங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இதே மாதிரி எந்த சேனல் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்டிவாக சொன்னீங்கன்னா அந்த 1 இயர் அமௌண்ட் கட்டியிருக்கிறதுலேருந்து அதுக்கு மட்டும் வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டினா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிடிஹெச் வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ட்ராய் பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்து எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. நீங்களும் இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை செட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து பிப்ரவரி 1 வரைக்கும் நீங்கள் வந்து கட்டணம் உள்ள சேனல், கட்டணம் இல்லா சேனலுக்கு வந்து தனித்தனியாக வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. அதுக்கு வந்து நீங்கள் கட்டணம் உள்ள சேனல் மட்டும் வந்து பார்க்குற சேனலுக்கு மட்டும் நீங்கள் காசு கட்டினா போதும் அப்படின்னு வந்து ட்ராய் வந்து எல்லா விதத்துக்கும் வந்து மெசேஜ் மூலமாக வந்து தெரிவிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. கேபிள் ஆப்ரேட்டர்கள்கிட்ட போய் நீங்கள் எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல் மட்டும் குறிப்பிட்டு அந்த 154 ரூபாய்க்கு வந்து எந்தெந்த சேனல் வேணுமோ அதை மட்டும் செலக்டிவாக வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மட்டும் வந்து உங்களுக்கு வந்து கட்டணம் மூலமாக வந்து 154 ரூபாய்க்கு அந்த சேனல் மட்டும் உங்களால் வந்து பார்க்க முடியும். மற்ற சேனல்லாம் உங்களுக்கு வந்து எடுக்காது அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எந்தெந்த சேனல் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு வந்து தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலில் வந்து பார்த்துக்கோங்க. எந்தெந்த சேனல் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு வந்து இருக்கும். இது மூலமாக வந்து அனைத்து நண்பர்களுக்கு வந்து தெளிவான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவான தகவலாக இருந்தால் உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்து இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.